குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் வீடியோமாக வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு வெசல் வச்சு அதில் 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், சரியா? இது என்னது பார்த்தா உங்களுக்கு தெரியும், கம்பு. இந்த கம்பை கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே நான் ஊற வச்சுருக்கேன். இந்த கம்பை ஊறினதை நம்ம இந்த மாதிரி டம்ளரில் தான் நான் எடுத்துக்க போகிறேன். நமக்கு அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன டம்ளரில் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி கம்பை ஊற வச்சதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தண்ணி வச்சு இந்த டம்ளரில் கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன், சரியா? அப்போ அதுக்குரிய தண்ணி தான் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கிற தண்ணி, ஓகேவா? இதை அரைச்சி எடுத்து நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக பண்ணதில்லை, கொஞ்சம் பண்ணால் குறகுறான்னு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணி இங்கே நல்லா கொதிக்கிறது. இந்த தண்ணியை கொதித்தது நல்லா ஆஃப் பண்ணி வச்சுருங்க கேஸை. ஆஃப் பண்ண பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோமே விழுது, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா, அப்புறம் 5 டம்ளர் தண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளரோ 3 டம்ளரோ தண்ணி அதில் நான் முதல்ல இப்போ விட போகிறேன். இப்போ பார்த்துங்க, நான் இந்த கஞ்சி மாவை நல்லா கலந்து விட்டுருக்கேன். கேஸு சிம்மில் தான் இருக்குது, ஆஃபில் தான் இருக்குது. நீங்கள் இதை நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. இனி கேஸை திரும்பவும் ஆன் பண்ணி சிம்மிலேயே வச்சு இந்த மாவை கலருங்க. இந்த மாவை கலருதுங்கிறது சிம்மிலே தான் கேஸ் இருக்கணும். நல்லா இது இப்போ எவ்வளோ மொத்தம் தண்ணி விட்டுருக்கீங்க கேட்டால் 7.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அது இப்போ 8 ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. நான் 7.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். நான் 3/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன் என்னது கம்பு. இப்போ இது நல்லா மாவை நல்லா நம்ம கலரலாம். இது கலரும்போது நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். அது நான் கன்சிஸ்டன்சியில் வந்த பின்ன காமிச்சு தரேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக அது வருங்கிறத நான் காமிச்சு தரேன். இப்போ உங்களுக்கு தெரியும், அது ஆவி இப்படி பறந்துட்டுருக்கு. இப்போ நல்லா இந்த கூழை மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸோடு நான் அதை நல்லா கலரியாச்சு. பாருங்கள், பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம 20 நிமிஷம் நான் மாவு வச்சு கிண்டினேங்க. அந்த கலரின மாவு பாருங்கள், இப்படி ஆகிடணும். நல்லா கேக்காக இருக்குது. இப்போ இதில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு கலரி இருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் கேட்டீங்க, இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ இதை நாளைக்கு காலையில் வர ஊறும்போது அப்புறம் நமக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுறோங்கிறத காமிச்சு தரேன். இந்த அளவுக்கு நீங்கள் அதை கிண்டனமாக, சரிங்களா? இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு நம்ம நல்லா ஊற வச்ச கம்பு இப்படி இருக்கும், கம்பங்கூழ், சரியா? நேற்றே சொல்லிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோங்க. இது இப்போ நல்லா ஒரு விஸ்கு வச்சு நீங்கள் கரைச்சினாலும் சரி, கையை வச்சு கரைச்சாலும் சரி, அவங்கவுங்க விருப்பம். இப்போ நான் கையை வச்சு இதை கரைக்க போகிறேன். கரைச்ச பிறகு நான் காமிச்சு தரேன். இப்போது நம்ம கூழில் போடுறதுக்கு வேண்டி நம்ம சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கோம். இதை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், சரியா? பச்சை வெங்காயம் பிடிக்காதவங்க அதை வேணால் வதக்கி கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுடலாம். இதில் நம்ம அந்த கூழில் போட்டுடலாம், ஓகேவா? அது கூட நான் போட போகிறது இந்த 4 காந்தாரி மிளகா. இது காந்தாரி மிளகா. இந்த மிளகா அந்த அரி மிளகா சொல்லுவாங்க. இதுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கா தெரியலை. இந்த மிளகா அவ்வளோ நல்லது. அதானது கம்பு அயன் சத்து அடங்கின பொருள். சின்ன வெங்காயம் பாடிக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள். இந்த மிளகாங்கிறது இந்த சீசன்லேயே கிடைக்கிற இந்த மிளகாய்க்கு என்ன தன்மைனா, பிளட்டு கிளாட் ஆகாமல், அங்கங்கே கிளாட் ஆகுது இல்லையா, அது கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற கூடின ஒரு பொருள். அதையும் நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துடலாமா? இப்போ பாருங்கள், இதில் நான் ரொம்ப 4-5 மிளகா தான் சேர்த்துருக்கேன். அது போதும். நமக்கு ரொம்ப காரசாரமாக தன்மையாக குடிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம இதை பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ சின்ன வெங்காயம் இதில் போட்டாச்சு, உப்பும் போட்டிருக்கோம். இனி நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நல்லா கட்டியான தயிர் ஆட் பண்ணிங்க, இல்லையா கட்டியான மோரை ஆட் பண்ணிங்க. மோரே பிடிக்காதுங்கிறவங்க அப்படியே கூட எடுத்துக்கலாம், சரியா? இப்போ நான் இதில் மோரை ஆட் பண்ணி காமிச்சு தரேன். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், மோர் நல்லா கட்டியான தயிர்
சிரிப்பி மோராக்கி அந்த மோரை பீட் பண்ணி தயிரை பீட் பண்ணி மோராக்கி அதில் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், மோர் கூழ் ரெடி பண்ணணும். கம்பங்கூழ் ரெடி பண்ணணும். இனியும் லேடிஸுக்கு ரொம்ப பாடிக்கு நல்லதான ஒரு விஷயந்தான் இந்த கம்பு. லேடிஸுக்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்கும். இது நம்ம சூட்டை தளிக்கும்ங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வெய்ய காலத்தில் நம்ம அதை எடுத்துக்கிறோம் ஃபுட்டாக. ஓகேவா? இதுக்கு சைட் டிஷ்ஷாக அவங்கவுங்களுக்கு விருப்பமான எதை வச்சு வேணாலும், சூடு தராத எந்த பொருள் வேணால், இப்போ சலாடு வச்சுக்கலாம், அதாவது குக்கும்பர் கேரட் எல்லாம் போட்டு சலாட் வச்சுக்கலாம். வெஜிடேரியன் ஃபுட்டு விரும்பப்பட்டவங்க, நான் வெஜிடேரியன் வேண்டவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம சொல்கிறது கம்ப்ளீட் வெஜிடேரியன். இல்லைன்னா சும்மா இப்படி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஓகே, எனிஹாவ் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், கை கொடுங்க. ஜெய் ஸ்ரீராம், சீதாராமக்கு ஜெய். நெக்ஸ்ட் சிம்பிளான ஒரு வீடியோவில் பார்ப்போம். शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिविद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं।